நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் சாய் சுப்புலட்சுமி கனகராஜ். இப்போ வெயில் காலத்தால் ஏற்படக்கூடிய வியர்வை, இதில் ஏற்படக்கூடிய வியர்வையோட நாற்றம் ஒரு பக்கம்னாலும், நம்ம அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகிறதே நம்ம உடலில் வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால, அந்த உஷ்ணத்தினாலையும் நம்ம வெப்பமான ஒரு இடத்துல இருக்கிறதுனாலையோ இல்லை அந்த மாதிரி ஹீட்னால ஒரு வேலை செய்யறதுனாலையோ மட்டுமே இல்லை. பொதுவாக வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே இப்போ சரிதான். இப்போது நார்மலாக இருக்கிறத விட இப்போ வந்து அதிகமான ஒரு ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்வெட்டிங்கை நமக்கு குறைக்கணும் அப்படின்னா உடலில் உள்ள ஹீட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு மோர், இளநீர், கற்றாழை ஜூஸ் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறது ஓகே. முக்கியமாக நம்ம சேர்த்துக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா வெட்டி வேர். இந்த வெட்டி வேரை நம்ம தண்ணியில் சும்மாவே ஒரு காட்டன் கிளாத்தை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு அந்த கிளாத்தில் அந்த வெட்டி வேரை ஒரு கொஞ்சமாக எடுத்து நல்லா கட்டி பானையில், அப்படி இல்லை நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் தான் வச்சுருக்கீங்கன்னா அந்த பாத்திரத்திலே கூட வச்சுங்க. மண்பானைங்கிறது ரொம்ப சிறந்தது. அந்த மண்பானையில் அந்த வெள்ளையாக காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வெட்டி வேற இந்த அளவுக்கு ஒரு பானைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை முடிச்சு போட்டு அந்த பானையில் உள்ளே போட்டு நீங்கள் கட்டி வச்சுக்கலாம். நீங்கள் வெட்டி வேர் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி பேக்கெட்லேயும் கிடைக்கும், இல்லை லூஸில் கூட உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு நீங்கள் இதை மாதிரி பானையில் போட்டு வச்சுருந்துட்டு அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது அந்த வியர்வை அப்படிங்கிறதும் நமக்கு அதிகமாக இல்லாமல், ஸ்வெட்டிங் அதிகமாக இல்லாமல் உடலை வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு குளிர்ச்சியில் நம்ம வச்சுக்கிறதுக்கு இது வந்து உதவும். ரெண்டாவது, வியர்வை நாற்றம் அப்படிங்கிறது யாருக்குமே இருக்காது. இந்த வெட்டி வேறு நம்ம குளியல் பொடிகளோடு சேர்த்து குளிக்கும் பொழுது உடல் வந்து நறுமணத்தோடு இருக்கும். உடல்ல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் எப்பவுமே நமக்கே இருக்கும். இது மாதிரி இந்த வெட்டி வேற நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சி நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் சரி, தேங்காய் எண்ணெயில போட்டு வச்சிருந்து நம்ம வெயிலில் ஒரு 3 நாள் வச்சு எடுத்துட்டோம்னா தேங்காய் எண்ணெயிலையும் தலைக்கு தடவிக்கிறோம் இல்லையா டெய்லி, அந்த தேங்காய் எண்ணெயில போட்டு தலைக்கு தடவிக்கிட்டோம்னா தலையும் நமக்கு உச்சந்தலையில் இதை தேய்க்கும் பொழுதே உடல் முழுதும் ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து சாய் சும் ஹெல்த் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.